வணக்கம். கோவணத்தோடு உணவில்லாமல் இறந்தவருக்கு படையலில் வந்தது ஏகப்பட்ட பண்டங்களும் பலகாரங்களும் வேட்டி சட்டைகளும். அடுத்தவர் வளர வழிவிடுபவரும் அடுத்தவர் வாழ வழி வகுப்பவரும் உலகத்தில் உயர்ந்தவர்கள். வறுமையில் முகம் சுளித்துவிட்டு சென்றவர்கள் வசதி வந்ததும் பல்லிழித்துக் கொண்டு வருவதும் வினோத வேடிக்கையில் ஒன்று. அடகு கடையிலிருந்து மீட்கப்பட்ட நகை ஜாமீனில் வந்திருக்கிறதா அல்லது விடுதலை பெற்று வந்திருக்கிறதா என்பது நடுத்தர மக்களுக்கு நாட்டில் உயரும் விலைவாசியை பொறுத்தே முடிவு செய்யப்படுகிறது. 1 கிலோ தேனை பெறுவதற்காக தேனீக்கள் 4 மில்லியன் பூக்களை சந்திக்கிறது. அற்ப மனிதன் ஒரு தோல்விக்கே துவண்டு விடுகிறான். உன்னிடம் செல்வம் இருந்தால் 4 பேரையாவது சிரிக்கவை, கல்வி இருந்தால் 10 பேரையாவது சிந்திக்கவை. வீடு கட்டுவதிலும் பிள்ளைகளை படிக்க வைத்து திருமணம் செய்து வைப்பதிலுமே பெரும்பாலான நடுத்தர மக்களின் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. வயது வந்த பெண்ணுக்கு லெகின்ஸ் ஜீன்ஸ் போட்டுவிட்டு 5 வயது பாப்பாவுக்கு புடவை தாவணி கட்டி அழகு பார்க்கிறது நம் தமிழ் சமுதாய கலாச்சாரம். தன்வினை தன்னை சுடும் அன்று மனைவியிடம் வாங்கியதை இன்று மகளுக்கு கொடுக்கும் போது வரதட்சணை. பல பாவங்களுக்கு சில பரிகாரங்கள் போதுமெனில் பாதிக்கப்பட்டவர்களின் வேதனைகளுக்கு என்ன பதில் இறைவா? நன்றி.